அந்த கூட்டத்தை பார்த்து நடுங்கி போயிருக்கான்னு தான் சொல்ல முடியும். அந்த நடுக்கம் இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஸ்வரன் நம்மள நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை பார்க்கப்பட்டது. இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா? அங்க எவ்வளவு ஓட்டு இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்து என்ன ரிசல்ட் வருது? எதுக்காக கேட்கறேன்னா, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல வெற்றி பெறணும் அப்படின்ட்டு எல்லா கட்சிகளும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி. கோயம்புத்தூர்ல பிடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட வெற்றிங்கிறது உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இருக்காங்க சார்? எவ்வளோ ஓட்டு வரும் தாவேக்காக்கு? நீங்கள் கோயம்புத்தூரில் கூட்டத்தை சொல்கிறீங்க. அவர் எந்த ஊருக்கு போய் எங்கெங்க கூட்டம் வரல, போராட்டம்லாம் சிறப்பான வரவேற்பு. நேற்று கூட பாருங்கள், அவர் வீட்டிலேருந்து எழும்போது அவ்வளோ கூட்டம் நிற்கிது வெளியில். கேட்டை திறந்து வந்தால் குப்புன்னு அப்படியே விஜய் தூக்கிடுவாங்க போட்டு, அதாவது தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போட்டுருக்கு. அப்படி தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. பட் அதனால் வெளியில் வராமல் வீட்டு காம்பவுண்ட் வெளில வந்து அங்கேயே வந்து என்ன பண்ணி போட்டிருக்கான்னு தெரில. ஏணி போட்டிருக்காரா, படிக்கட்டு கட்டியிருக்காரா என்னன்னு தெரில. விறுவிறுன்னு ஏணி போட்டு விறுவிறுன்னு ஏறிட்டார். விறுவிறுன்னு மேலே ஏறி போய் ஒரு பக்கம் லெஃப்ட்டில் வந்து அந்த மரக்கலைகள்லாம் இருக்குது, விளக்கிட்டு எல்லாத்தையும் கை காமிக்கிறாரு. ரொம்ப வந்தவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்த்து விஜயை பார்த்துட்டோம் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் வந்தோன்னா இறங்கி போகலான்னு பார்த்தோம்னா இந்த சைடு கூட்டம் வந்துடுது. அப்புறம் திரும்பி லெஃப்டில் இருந்து இறங்கி ரைட் சைடு வந்து திரும்பி ஏணி மூலமாக மேலே ஏறி வந்து இந்த காம்பவுண்ட் வாலை பிடிச்சிட்டு அவர் கை தட்டினது, கை காமிச்சது, பேசுனது, ஃப்ளைங் கிஸ் கொடுத்தது, இதெல்லாம் பார்த்தோம்னா அங்கே ஒரு கம்பி ஒன்று போகுது. ஆர்வத்தில் கை காமிச்சிட்டு கையை வைக்கிறார். கம்பியை அந்த அந்த என்னென்னா இந்த அது வந்து முடிச்சு கம்மி அப்படின்ற மாதிரி இருக்குன்னு இந்த கைப்பட்டோன்னு குத்தி ரத்தம் வருது அவருக்கு. அதை கூட பொருட்படுத்தலைங்க அவர். நம்மளை பக்கம் இவ்வளோ பேர் வந்திருக்கும் போது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு மீறி கையெல்லாம் காமிச்சிட்டு பத்திரமா நீங்கள் வீடு போய் சேருங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் வெளியில் வரதை நம்ம பார்க்க முடிஞ்சது. கோயம்புத்தூர் தெறிக்க விட்டாருன்னு தான் சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா இங்கே செங்கோட்டையன் மிக பவர்ஃபுல் ஒரு மேன். அவரை பொறுத்த மட்டுமே செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலத்தை மேக்சிமம் ஒரு வெற்றி கணியை வந்து நாங்கள் எங்களுடைய விஜய் தலைவர்கிட்ட நான் வந்து சமர்ப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலே விட்டுருக்காரு கொங்கு மண்டலத்தில். இப்போ அதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளம்பியிருக்கு. அவர் ஏற்கனவே இருந்த பார்ட்டிலையும் சரி, இப்போது மக்களை சந்திக்க போகிற மற்ற அரசியல் கட்சி தலைவரும் சரி, விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வந்து கோயம்புத்தூரே கலக்குனாரு. அப்போது நீங்கள் கரூர் சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது கூட்டம். இதெல்லாம் 10% கூட கிடையாதுங்க. அவ்வளோ கூட்டம் கோயம்புத்தூர்லேயும் கன்னியாகுமரியிலையும். விஜயா ஒரு நிமிஷம் பயந்துட்டாருங்க. இவ்வளோ கூட்டமாக நமக்கு அவர் கட்டுப்படுத்த பார்க்குறாரு, கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்க தயவுசெய்து, நான் வந்து உங்களை பார்த்தது சந்தோஷம், பேசிட்டு நான் போகிறேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கூட்டத்தை கட்டுக்கடங்க முடியல. அவ்வளோ கூட்டங்க. நீங்கள் சொன்னீங்க வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு. அந்த வர்ற கூட்டத்தில் கிட்டத்தட்ட 95% ஓட்டா மாறது வாய்ப்பு நிறையா இருக்குது சார். அதை மட்டும் எழுதி வச்சுங்க. அந்த நம்பிக்கையை வந்து விஜய் கொடுத்ததே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தான். ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மிகப்பெரிய ராசியேஷன் குழப்பத்தில் இருந்தது அப்படிங்கிறத விஜய் ஒரு தடவை வந்து பேசியிருக்காரு. அப்போ இப்போது நீங்கள் வர்ற இந்த கூட்டம் எனக்கு தர்ற ஆதரவும் அன்பும் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிறத விஜய் சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது. அங்கே குறிப்பாக ஒரு பக்கம் கொங்கு மண்டலம் கிட்டத்தட்ட 10 தொகுதி இருக்குது உங்களுக்கு. அதை கோயம்புத்தூர். அப்போது இங்கே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், செங்கோட்டையன் அவர்களை போய் அவருடைய பண்ணை வீட்டில் பார்த்துட்டு தங்கிட்டு வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராம் போட்டார். ஆனால் சில நிகழ்ச்சிகள் நிறைய ரத்து ஆனதுனால அங்கே 2 நாள் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை திரும்பி வந்த ஒரு விஷயம் இருக்குது. தேர்தல் தேதியெல்லாம் வந்ததுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம வர்றேன் மாதிரி செங்கோட்டையோட சொல்லப்பட்டதாக ஒரு விஷயம் வந்துருக்கு சார். அப்போது அந்த மேடையில் அதாவது பிரச்சார வேனில் அவர் பேசினது, குறிப்பாக இங்கே இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நம்மளுடைய நண்பர் வந்து முந்தானத்து வந்து சர்வேக்கு தென் மாநிலத்தை நோக்கி போனார். சென்னையை விட்டுறலாம், விஜய்க்கு தாறுமாறாக வாய்ஸ் இருக்குது, தென் மாநிலம் போவோம் நம்ம. ஆனால் எம்ஜிஆருக்கு தான் வாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, விழுப்புரம் ஸ்டார்ட் பண்ணி திருச்சி போயிருக்காங்க. விஜய்க்கு அவ்வளோ வந்து மக்களுடைய ஆதரவு இருக்குங்கிறத அவர் வந்து சொல்கிறார். அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார். திருச்சியை தாண்டி திண்டுக்கல் போயிருக்காங்க. திண்டுக்கல் ஒரு நாள் தங்கி அந்த மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அப்படியே மதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஒரு பார்டர் லைன் போயிருக்காங்க. விஜய்க்கு இந்த அளவுக்கு இவ்வளோ வாய்ஸ் இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க அப்படின்றார். அவர் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சர்வே எடுக்கிறதுக்காக போன விஷயம் அது. அப்போது அவரே வந்து எதிர்பார்க்கலைங்கிறாரு விஜய் இந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருக்குன்றத.
அப்போ இங்கே 2026 தேர்தலில் விஜயினுடைய அந்த அமைப்பு எப்படி வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகிறது, கண்டிப்பாக விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு அவர் சொல்கிறாங்க. இதுதான் கோயம்புத்தூரில் நான் பார்க்க முடிஞ்சது நேற்று. தாறுமாறான கூட்டம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பட் அது ஒரு பக்கம் போக அவர் பேசின விஷயங்கள் கொஞ்சம் நம்ம வந்து ஹைலைட்டாக பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக அந்த விவசாயிகள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அவர் பண்ண காப்பீட்டு தொகை 10 லட்ச ரூபா 50% தான் இருது. அப்புறம் நெல்முதல் வந்து குவிண்டாலுக்கு, அப்புறம் கரும்பு டன்னுக்கு, அப்புறம் படிக்கிற பசங்களுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு. இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்திக்கொள்ள விரும்புகிறேன். நான் விஜய் ஏன் இந்த மாலை வேலையில் போக மாட்டேங்கிறாரு, உச்சி வெயிலில் ஏன் பிரச்சாரம் பண்ண போகிறாரு? கோயம்புத்தூருக்கு அப்படி தான் நேற்று போனாங்க. கூட்டம் அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம். கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் நிறைய பேர் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஒரு 10-15 பேர் கொஞ்சம் அந்த மயக்க வர மாதிரி சூழ்நிலையை மாறவும் தான் விஜய் உடனடியாக ஸ்பீச்சை வந்து ஒரு 10-12 நிமிஷம் தான் பேசுவார். நேற்று கூட குறைவாக தான் பேசியிருக்காரு. பேசிட்டு பிறப்பிட்ட ஒரு சம்பவம் இருக்குது. இங்கே நான் என்ன சொல்லிக்கல விரும்புகிறேன்னா, இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு போகிறான்னு வச்சுங்க, கரூரில் அப்படி தானே போனாங்க. ஸோ இந்த வேலைக்கு போகிறவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது தினக்கூலி வேலை எல்லாம் 5-6 மணிக்கு முடிச்சுட்டு வெளில வரவங்க. விஜய் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாருன்னா அந்த கூட்டம் முறை வீட்டுக்கு போகாதுங்க. இப்போ நேற்று நீங்கள் பார்த்த கூட்டம் பார்த்தீங்கல்ல, அதை விட இன்னொரு 3 மடங்கு கூட்டம் தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள். அதற்காக தான் விஜய் என்ன சொல்லனா, மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அவர் இந்த மாலை வேலையில் பிரச்சாரம் பண்ணாமல் இங்கேருந்து அவர் சென்னை ஏர்போர்ட்டு போய் அங்கேருந்து ஃப்ளைட்டு போய் அங்கேருந்து வேனில் போய் மக்களை சந்திச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வர்றார். கொஞ்சம் வெயில் தான், அவரே கேட்குறாரு, ஆல் த வெல்னு கேட்குறாரு, நீ நல்லா இருக்கீங்களா, ஓகே அப்படின்னு கேட்டுட்டு தான் அவர் பேச்சு ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த மதியானம் போகும்போதே இவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னா நீங்கள் மாலைன்னு எப்படி இருக்கும். அதனால் அது வந்து தவிர்க்கிறாரு அப்படிங்கிற நான் விஷயத்தை சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். இங்கே திரும்பவும் சொல்லிக்கல விரும்புகிறேன். மக்கள்கிட்ட நம்ம விசாரணை பண்ணும்போதும் சரி, கேள்விகள் கேட்கும் போதும் விஜய்க்கு பெருமளவு ஆதரவு அந்த ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதா குங்கு மண்டலத்தில் நேற்று வந்து மக்களுடைய அந்த பதிலாக இருந்தது. இப்போ கோயம்புத்தூரில் 10 தொகுதி சொன்ன பார்த்தீங்களா, அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஒரு தொகுதி சார். சென்னையிலேருந்து ஊட்டி போகிறவங்க எல்லாத்தையுமே அதாவது ஒரு சென்டர் பாயிண்டாக வச்சுக்கலாம். நீலகிரியுடைய இந்த டவுன் பிளேஸ் அங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகும் ஊட்டி. மேட்டுப்பாளையம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். நம்ம இந்த யானைகள் முகாமில் நிறைய இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு போய் பண்ணுறது. அப்புறம் மிகப்பெரிய வாட்டர் இந்த தீம் பார்க், இந்த ஏசியாவிலேயே இந்த பிக்கஸ்ட் செகண்ட் பொசிஷன் இருக்க ஒரு பார்க். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ மேட்டுப்பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, ஆண் பெண். ஆண் வாக்காளர் வந்து 1,33,022 பேர் சார். பெண்கள் வந்து 1,46,382. மூன்றாம் பாலினத்தர் 34. 2,79,438 பேர் வந்து மேட்டுப்பாளையம். அடுத்து வந்து சூலூர். இதில் ஆண்கள் வந்து 1,45,987. பெண்கள் வந்து 1,57,452. மூன்றாம் பாலினத்தர் 102. மொத்தம் 3,03,541. கவுண்டம்பாளையம் ஆண்கள் வந்து 1,98,430. பெண்கள் 2,08,963. மூன்றாம் பாலினத்தர் 114. டோட்டலாக 4,07,507. நாலாவது பார்த்தீங்கன்னா கோவை வடக்கு. இந்த இந்த கவுண்டம்பாளையம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2வது பொசிஷனில் வாக்கள் அதிகமான உள்ள ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. 4,65,228 வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருக்குது சார். அது அடுத்து பார்த்தீங்கன்னா கோவை வடக்கு 1,43,383 பேர். பெண்கள் 1,48,122. மூன்றாம் பாலினத்தர் 28. டோட்டலாக 2,71,533. நாலாவது பார்த்தீங்கன்னா தொண்டம்பத்தூர் 1,38,968 வாக்குகள். பெண்கள் 1,48,371 வாக்குகள். மூன்றாம் பாலினத்தர் 103. டோட்டலாக 2,87,442 வாக்குகள். அடுத்து 6வது கோவை தெற்கு. ஆண்கள் 90,214. பெண்கள் 96,263. மூன்றாம் பாலினத்தர் 32. டோட்டலாக 1,86,509 வாக்குகள். சிங்காநல்லூர் 7வது இடம். ஆண்கள் 1,28,755. பெண்கள் 1,37,277. மூன்றாம் பாலினத்தர் 23. மொத்தமாக 2,66,058 வாக்குகள். 8வது பார்த்தீங்கன்னா
கிணத்து கடவு 8வது. இதுதான் கொஞ்சம் ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. இங்கே ஆண்கள் வந்து 1,44,562 வாக்குகள், பெண்கள் 1,55,888 வாக்குகள், மூன்றாம் இடத்து 36, 3,486 வாக்குகள். 9 பொள்ளாச்சி. பொள்ளாச்சினாலே உங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு ஊர். இதில் எல்லாமே நிறையா இருக்குது. நமக்கு டைம் டூரேஷன் அதனால சில விஷயங்கள் சொல்ல முடியல. பொள்ளாச்சி இந்த மவுண்டன்லேயே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது குட்டி மவுண்டன்பாங்க, டோட்டலாக ஃப்ளோட்டாக தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோ இருக்குது. தமிழ் திரையுலகத்தின் ஒரு சொர்க்க வாசல் அப்படிமா பொள்ளாச்சியை. நான் நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், சின்ன கவுண்டர்லேருந்து பொண்ணுமொழி ஏகப்பட்ட படங்கள். பொள்ளாச்சி ஆண்கள் 96,061 வாக்குகள், பெண்கள் 1,65,919 வாக்குகள், மூன்றாம் இடத்து 35, டோட்டலாக 2,02,015 வாக்குகள். இந்த பொள்ளாச்சியில் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட இந்த ஃபால்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இது கண்டிப்பாக இந்த இளநீ நீங்கள் அதாவது நீங்கள் வந்து சாப்பிடாமலே கிடையாது, பொள்ளாச்சி இளநீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் என்ன இன்னொரு சிறப்புனா, இங்கே மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1 மணி வரையும் சுற்றிட்டு இருக்காங்களே எல்லா பேருமே, ஹோட்டலில் சாப்பிட்டு டீ சாப்பிட்டுட்டு. அங்கே ஒரு 7 மணி அதிகபட்சம் 8 மணி ஆனால் எல்லா டோருமே சாத்திருக்கும், கிட்டத்தட்ட எல்லாம் படுத்து தூங்குறாங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போவாங்க, 4 மணிக்கு ஊரே முடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. 10வது பார்த்தீங்கன்னா வால்பாறை. இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அப்படியே திரும்பினா ஒரு பாட்டு திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் கேரளா வந்துடும் உங்களுக்கு. ஒரு அப்பு தான், இங்கேருந்து தமிழ்நாடு போகிறீங்க, டாப் வால்பாறை, அப்படியே இறங்கினா கேரளா. பட் இங்கேயும் நிறைய இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து டைகர் உடைய அந்த பாதுகாப்பு இருக்குது உங்களுக்கு, நிறைய வந்து அனிமலுடைய விஷயங்கள் நிறையா இருக்குது வால்பாறை சுற்றுலா பகுதியில் சார். எஸ். அதான் முக்கியமான இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி, சிறுமலை, ஏற்காடு, நீலகிரின்னு எடுத்தால் கூட இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கேரளா கிட்டத்தட்ட கேரளா. நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே அவ்வளோ, நீங்கள் என்ன ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் எல்லாமே நீங்கள் மறந்துடுவீங்க. அப்படியே ஒரு பிளேஸ்மெண்ட் வால்பாறை. டாப் ஸ்லீப் இங்கே தான் இருக்குது பக்கத்தில். நீங்கள் சூரியன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் ஸ்லீப்பில் தான் பண்ணியிருப்பாங்க. யானையல் முகாம், அந்த சந்தனம், இது நிறையா விஷயங்கள் வந்து டாப் ஸ்லீப்பில். அங்கே போகும்போதே சொல்லிடுவாங்க, 4 மணி வரைக்கும் நீங்கள் வெளில சுற்றிட்டு வந்துடுங்க, 4:30 5 மணிக்கெல்லாம் வந்து கதவை சாத்திடுங்க, 5 மணிக்கு மேலே ஜன்னல் சாத்திடுங்க, டோரை திறக்காதீங்க. அதாவது மக்கள் வந்து கதவை தட்டுறான்னு யாரும் திறந்துடாதீங்க தயவு செய்து. கதவை தட்டுறது மாதிரியே தட்டுவாங்க, எக்கறந்து கொண்டு திறந்துடாதீங்க. சந்தேகம் வந்து எங்களுக்கு ஃபோன் போடுங்க அப்படிம்பாங்க. காரணம் கேட்டிங்கன்னா கரடி வந்து நம்ம தட்டுறது மாதிரியே தட்டும் கதவை. புலி ஜன்னல் வந்து எட்டி பார்த்துட்டு போகும். இது அழகாக இருக்குது, ரம்மியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விட அந்த டாப் ஸ்லிப்பு. ஸோ வால்பாறைங்கிறது வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ். நிறையா விஷயம் வால்பாறைக்குள்ளே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து 96,061 வாக்குகள், பெண்கள் வந்து 1,05,919, மூன்றாம் இடத்து 35, மொத்தமாக 2,02,015 வாக்குகள். இந்த கொங்கு மண்டலத்தில் 10 தொகுதி. இந்த 10 தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில், ஓகே, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த 10 தொகுதியில் கொங்கு மண்டலத்துடைய ஒரு பார்ட் இது. இதுதான் அவர் என்ன சொல்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த வாய்ஸ், இந்த கூட்டத்தை பார்த்து தான் நிறைய பேர் நேற்றுலேருந்து மிரண்டு போயிருக்காங்க. நம்ம எப்படி போய் மக்களை பார்க்குறது, என்ன பேசுறது, என்ன நமக்கு இந்த கூட்டம் வருமா, கூட்டத்தை காமிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குறாங்க. பணம் கொடுத்த கூட இந்த கூட்டம் வரல, சுத்தமாக வரல. விஜய் பார்ப்பதற்காக மட்டுமே அந்த ஏக்கத்தோட 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய தொகுதியாக சென்னை எப்படி இருக்கோ அது மாதிரி கோயம்புத்தூர் அந்த 10 தொகுதியில் பார்க்கப்படுது. இதில் என்ன ஒரே ஒரு சிறப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய் இந்த இடத்துல வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதை எப்படியாவது விஜயை நிறைய தொழிலில் கைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேங் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போது கரண்ட்டில். அதுக்கு மீறி ஒரே வார்த்தை தான் திரும்பியும் சொல்கிறாரு, உங்கள் வீட்டு பிள்ளை விஜய் உங்கள் அண்ணனாக, தம்பியாக, பிள்ளையாக தலைவனைக்கு கேட்குற ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அந்த வாய்ப்பை நாங்கள் தருவோம் அப்படின்னு மக்கள் வந்து சத்தியம் பண்ணி அவங்களுடைய அந்த குரலை எழுப்புறாங்க. ஸோ இந்த கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட விஜயுடைய கோட்டையாக மாறுகிற வாய்ப்பு நிறையா இருக்குன்னா இப்போதைக்கு பேசப்பட்டிருக்கு சார். ஓகே சார், கூட்டம் இவ்வளோ வருது, இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா? ஏன்னா தொடர்ந்து எல்லாரும் பேசுபவர்கள் வந்து சார் அதை அவரை பார்க்க வந்த கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கூட்டம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரான வீடியோக்களும் எதிராகுது. இது ஒரு பிரச்சாரமாக வச்சுருக்காங்க. கூட்டம் அதிகமாக வருது, ஓட்டாக மாறாதுன்றது இது பிரச்சாரமாக ஒரு பக்கத்துக்கு மேலே பார்க்கும்போதோ பயத்தில் அதை பேசுகிறாங்களோ, இந்த கூட்டம் எங்கே ஓட்டு போட்டுற போதோன்றது அது மாதிரி இருக்குது. அந்த கூட்டத்தை பார்த்து நடுங்கி போயிருக்கான்னு தான் சொல்ல முடியும். அந்த நடுக்கம் இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது ஓட்டா மாறுதா மாறலாங்கிறத மக்களுடைய தீர்ப்பு, விஜயுடைய தாட். இவர்களுக்கு எதுக்கு இந்த அக்கறை?
தேவையில்லையே. நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, அந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுங்க, வாக்குகளை சேகரிங்க, மக்கள் மத்தியில் செல்வாக்கு உருவாக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கூட்டத்தை காமிங்க, கூட்டம் கொடுத்துருக்கீங்க. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஓட்டா மாறுமா, ஓட்டா மாறுமா, நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஓட்டா மாறுறது, நீங்கள் சொல்ல சொல்ல ஓட்டா மாறும். நீங்கள் அடிக்க தாங்க ஒரு விஷயம் அப்படியே இந்த அதாவது என்னென்னா பளபளப்பாக மாறும் உங்களுக்கு. விஜய் அடிக்க இந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு போய்கிட்டே இருக்கு. ஓட்டா மாறுமாறு மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஓட்டை மாறுமானு கேட்குறேன், நான் மாற்றி காமிக்கிறேன்றாங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கூட பேசாமல் கிடக்குங்க. இந்த ஒரு சங்கு மூலையில் கிடந்தால் அது பாட்டு கிடக்கு. நீ எடுத்து ஊதுறீன்னு வச்சுங்க, ஊரே திரும்பி பார்க்க. அந்த மாதிரி தான் சங்கு எடுத்து ஊதுறாங்க. ஓட்டா மாறுமான்னு மாறும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் இந்த கேள்வியை மற்றவர்கள் பிரச்சாரத்து போகிறவங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். ஓகே சார். கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் விஜய்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதோ கண்டிப்பாக இது தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சென்னையில் சில முக்கியமான விவரங்கள்லாம் புள்ளி விவரத்தோடு கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார். சொன்னீங்க ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு, அது கிட்டத்தட்ட கூலிங் சிட்டி தான், ரொம்ப சில் பிளேஸ் தான் உங்களுக்கு கோயம்புத்தூர். பட் அந்த ஹார்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த ஹார்ட்டில் இந்த ஹார்ட்டை வந்து திணிச்சிட்டார் விஜய், அப்படி தான் சொல்ல முடியும். இதயத்துக்குள்ளே சூட கிளப்பி விட்டார் மற்றவர்களுக்கு. அது வேணால் சொல்லலாம் நீ ஹார்ட்டுன்னு, பட் அது கொஞ்சம் சில் பிளேஸ் தான். விஜய் இப்போ போயிருக்காரு, இன்னும் மக்கள் கூலாக இருக்காங்க, விஜயும் கூலாக இருக்காங்க. போட்டுக்கிற சட்டை விறுவிறுக்க அந்த வேர்வையெல்லாம் சட்டையில் ஒட்டி அப்படி உடம்புட ஒட்டி இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனை பண்ணுறது அதாவது எதற்காங்கிறத மட்டுமே மற்றவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சொல்லிக்கிறேன், எப்படியோ வாழ்ந்தவர் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம், இனி வாழ போகலாம். மக்களுக்காக இறங்கிட்டாரு, மக்கள் நம்பி இறங்கியிருக்காரு. அந்த நம்பிக்கையை மக்கள் காப்பாற்றான்னு நினைக்கிறேன் சார். கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேர் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, எத்தனை இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் மற்ற பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக உங்கள் தொகுதியில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன வயசு, அது எல்லா டீட்டெயில்ஸும் போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் எது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். நன்றி சார். நன்றி சார்.